மேட்டூர் அணையில் இருந்து காவிரி ஆற்றில் 1,70,000 கன அடி தண்ணீர் திறக்கப்படுவதால் ஈரோடு மாவட்டம் பவானி அருகே குடியிருப்புகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மேகநாதனிடம் கேட்கலாம். மேகநாதன், வணக்கம். அங்க குடியிருப்புகளில் வெள்ள நீர் எந்த அளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறது? அங்க இருக்க மக்கள் தற்பொழுது எங்கு தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள்? அவர்களுக்கு என்னென்ன வசதிகள் முறையாக செய்ய கொடுக்கப்பட்டிருக்கிறதா? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க மேகநாதன். வணக்கம். காவிரி ஆற்றில் பார்த்தோம்னால் மேட்டூர் அணை நிரம்பியதை அடுத்து இன்று காலை நிலவரப்படி 1,70,000 கன அடி தண்ணீரானது திறக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் காவிரி ஆற்றில் இருபுறமும் அந்தந்த மாவட்ட நிர்வாகம் சார்பாக பொதுமக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டு காவிரி ஆற்றில் யாரும் இறங்கக்கூடாது என மாவட்ட ஆட்சியர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். இந்த நிலையில் நம்ம இருக்கக்கூடிய பகுதி பார்த்தோம்னால் ஈரோடு மாவட்டம் பவானி நகராட்சிக்கு உட்பட்ட தினசரி மார்க்கெட் மற்றும் பாலக்கரை வீதி பகுதி. இந்த பகுதியில் பார்த்தோம்னால் சுமாராக காவிரி ஆற்றின் உள்ளே பார்த்தோம்னால் குறைந்தது 20 முதல் 50 வீடுகள் வரை உள்ளன. தற்போது பார்த்தோம்னால் 1,70,000 கன அடி தண்ணீரானது காவிரி ஆற்றில் செல்வதால் இந்த 2 வீதி பகுதிகளில் பார்த்தோம்னா குறைவாக ஒரு 30 வீடுகள் முழுவதுமாக தண்ணீர் சூழ்ந்துள்ளது. இந்த குடியிருப்புகளை சேர்ந்த பொதுமக்கள் அருகில் உள்ள பசுவேஸ்வரர் வீதி பகுதியில் உள்ள வருவாய்த்துறை சார்பில் ஏற்படுத்தப்பட்டுள்ள முகாமில் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான மருத்துவம் மற்றும் உணவு உள்ளிட்டவைகள் வழங்கப்பட்டு வருகிறது. தற்போது காலை 8 மணி நிலவரப்படி பார்த்தோம்னால் வருவாய்த்துறையினரால் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளவர்கள் எண்ணிக்கை 179 உள்ளது. இதில் பார்த்தோம்னா 40 குடும்பம் சேர்ந்த பொதுமக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த குடும்பங்களை சேர்ந்த குழந்தைகள் பள்ளிகளுக்கு செல்வதற்கு ஏதுவாக நகராட்சி நிர்வாகம் சார்பில் காலை 7 மணி முதலேயே உணவு வழங்க தயார் செய்யப்பட்டுள்ளதால் பள்ளி குழந்தைகள் எந்தவித சிரமமின்றி சென்று வருகின்றனர். நம்ம இருக்கக்கூடிய இந்த பாலக்கரை வீதி மற்றும் தினசரி மார்க்கெட் வீதி பகுதியில் பார்த்தோமானால் வீடுகளில் ஜன்னல் உயரத்திற்கு தண்ணீர் சூழ்ந்து உள்ளது. இதனால் அந்த பகுதியில் வாழக்கூடிய பொதுமக்கள் தங்களுடைய உடைமைகளை நேற்று முதலே வெளியேற்ற தொடங்கி தற்பொழுது அருகில் உள்ள முகாம்களில் தங்கியுள்ளனர். இன்னும் 2,20,000 கன அடி வரை மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படலாம் என்பதால் தொடர்ந்து அந்த பணிகளை வருவாய்த்துறையினரும் காவல்துறையினரும் கையில் எடுத்து பொதுமக்களை வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 2 வருடத்துக்கு முன்பாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் போது பவானியில் பார்த்தோம்னால் மொத்தமாக 940க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் பாதிக்கப்பட்ட நிலையில் இந்த முறை அந்த அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு அவர்கள் சென்று விட்டதன் காரணமாக 300 முதல் 400 வீடுகள் மட்டுமே பாதிக்கப்படும் என மாவட்ட நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து பவானி தாலுகாவிற்கு உட்பட்ட அம்மாப்பேட்டை, சிங்கம்பேட்டை, நெருஞ்சிப்பேட்டை போன்ற ஊரக பகுதிகளிலும் குறைந்தது 20 முதல் 50 வீடுகள் வரை பாதிக்கக்கூடும் என்பதால் அந்த பகுதியிலும் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் போலீசார் ஈடுபடுத்தப்பட்டு காவிரி ஆற்றில் பொதுமக்கள் இறங்கும் இடங்களில் தற்காலிக தடுப்புகள் அமைத்து பொதுமக்கள் யாரும் இறங்க வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நம்ம இருக்கக்கூடிய இந்த தினசரி மார்க்கெட் வீதி பகுதியில் இன்னும் ஒரு 20,000 கன அடி கூடுதலாக தண்ணீர் திறந்தால் கூட மார்க்கெட்டின் நுழைவாயில் தண்ணீர் சூழ்ந்துவிடும் என்பதால் அந்த தண்ணீர் சூழ்ந்துவிடும் என்பதால் மார்க்கெட் நாளை அல்லது நாளை மறுநாள் மூடப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த விவசாயிகளும் பொதுமக்களும் பாதிக்கப்படுவார்கள். 4வது நாளாக கூடுதுறை கோவிலில் பரிகாரம் செய்யும் பக்தர்கள் காவிரி ஆற்றில் இறங்கக்கூடாது என தடை தொடர்கிறது. வருகிற ஆடி 18 மற்றும் ஆடி அமாவாசை தினத்தில் அதிக அளவு பக்தர்கள் வருவார்கள் என்பதால் கோவில் நிர்வாகம் சார்பாக ஏற்கனவே விடுக்கப்பட்டுள்ள தடையானது தொடர்ந்து நீடிக்கிறது. குறையும் பட்சத்தில், அதாவது காவிரி ஆற்றில் வரக்கூடிய தண்ணீரின் அளவு குறையும் பட்சத்தில் மட்டுமே ஆடி 18 மற்றும் ஆடி அமாவாசை தினங்களில் பக்தர்கள் காவிரி ஆற்றில் இறங்க அனுமதிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நன்றி மேகநாதன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.